நெருப்பு ராசிகள் ஒன்றுங்க தனுசு ராசி. குருவோட ராசி வேற. அதனால முழு சுபத்துவம் பெற்றிருக்கக்கூடிய ராசின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி தாங்க. பெரும்பாலுமே இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரை நம்புறாங்களோ இல்லையோ தன்னை முழுசாக நம்பக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்களே சொல்லலாங்க. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க உடம்புல பலம் இருக்குதோ இல்லையோ பார்க்கணும்னு சொன்னா தான் இருப்பாங்க. ஆனால் அறிவு பலங்கிறது சிறப்பாக இருக்கும். யாருமே தன்னோட அறிவால் அடித்து அந்த இடத்துல காலி செய்யக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரருக்கு தான். கான்ஃபிடென்ட் லெவல்ஸ் இந்த உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. திட்டம் போடுறதா இருக்கட்டும், வேலை செய்யறதா இருக்கட்டும், வேலை வாங்குறதா இருக்கட்டும், இந்த ராசிக்காரங்க கெட்டிக்காரங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் கஷ்டம்னு இவங்க சொல்ல மாட்டாங்க. பெருசாக அதை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கவும் மாட்டாங்க, அழட்டிக்கவும் மாட்டாங்க. வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம்னு செயல்படக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. தன்னம்பிக்கை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது ஒரு வகையில் இவங்களுக்கு பலமாக இருந்தாலும் இவங்களுக்கு அதுதான் பலவீனம்னு சொல்லலாம். தெய்வ பக்தின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெய்வ பக்தி நிரம்பி வழியக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. இறை வழிபாட்டை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு இறைவனை தேடுற விஷயமா இருக்கட்டும், வித்தியாசமானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. இவங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா வியாழ பகவான், அதாவது குரு பகவான். வளர்ச்சி தரக்கூடியவர், தர்மத்தை நேர்மையை குறிப்பிடக்கூடியவர் யாருன்னு கேட்டாலும் இந்த வியாழ பகவான் தான். இப்படிப்பட்ட கிரகம் எந்த ராசியில் இல்லாத உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது இந்த ராசி கொண்டுன்னு சொல்லலாங்க. தெய்வீக தன்மை அதிகமாக இருக்கும். நேர்மை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நேர்மை தவறுனாதான் உங்கள் வாழ்க்கையில் பாதகங்கிறது நீங்களாவே தேடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தனுசு ராசி அன்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயுமே நேர்மை செயல்படுத்த நல்லதுங்க. இன்னொரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமனுக்கும் இந்த தனுசு ராசிக்கு தொடர்புங்கிறது பெரும்பாலும் காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வெள்ளேந்திருக்கக்கூடிய குதிரை வீரன் ராமனுடைய கையில் இருக்கக்கூடியது இந்த வில்லு தான். அதனாலேயே தனுசு ராசி அன்புகள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, ஒரு விஷயத்தை ஒரு நிலையான இலக்கம் நோக்கி நீங்கள் பயணப்படுறப்ப அந்த விஷயங்கிறது உங்களுக்கு எப்போதுமே வெற்றி தேடி தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இது ஒரு ஜோதிட சூட்சமும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, எதையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க. அப்படி செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் முழு முயற்சியோடு செஞ்சீங்கன்னா நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நிறைய பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது உண்மைதான். தொடர்ந்து ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சாலுமே பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவுமே குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் நிறைய பாதிப்பை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வகையில் நீங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிட்டு வந்தால் கூட அடுத்தடுத்து பிரச்சனை, ஒரு சின்னதாக ஒரு தோல்வி வந்துட்டா கூட உங்களால் இந்த நேரம் தாங்கிக்க முடியாத அளவுக்கு மனபாரங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாங்க. மனசில் நம்பிக்கை இல்லை, ஏதாவது ஒரு வகையில் ஒரு மன அழுத்தம் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி அன்புகள் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அப்படி பார்க்குறப்ப இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தொடர்ந்து ஒரு சில பரிகார முறைகளை நம்ம பார்க்கலாங்க. தனுசு ராசி என்பவர்கள் நீங்கள் வரக்கூடிய 7 நாட்களில் பெறக்கூடிய பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தனுசு ராசி அன்புகள் எந்த காரணத்தை கொண்டும் குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரம் மறந்துடாதீங்க. ஏன்னா குலதெய்வ அனுகிரகம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் பல விஷயத்திலுமே சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்கள் எத்தனை கோவில் வழிபாடு செஞ்சாலும் சரிங்க, கூடவே இந்த நேரம் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். நெருப்பு ராசியாக இருக்கிறதால இந்த நேரம் நீங்கள் உங்களால் முடிஞ்சவங்க ஹோமம் செய்கிறது நல்லது. எந்த கிரகத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்குதோ அந்த கிரகத்துக்கு நீங்கள் ஹோமம் நடத்திக்கிறது நல்லது தாங்க. முடியாதவங்க ஹோமம் நடத்தக்கூடியவங்களுக்கு அதுக்குண்டான பொருள் உதவி நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான். இதனால் சிறப்பான பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்ய பாருங்கள். உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்கிறப்ப பச்சரிசி தானம் கொடுக்கறது நல்லது. இதனால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 7 நாட்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்குதுங்க. இந்த நேரங்களுக்கு மனசில் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மன பயம் நீங்கும். எதுலையுமே ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் உணர்ச்சி வசப்படாமல் வார்த்தை விடாமல் நீங்கள் இருந்தீங்கனாலே குடும்ப வாழ்க்கை இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. கிரகணில் கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சாதகம் இருக்கிற மாதிரியும் சாதகம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஒரு நேரம் உங்களுக்கு தொழில் நல்லபடி அமைஞ்சா ஒரு வாரம் உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். வீட்லேயும் அப்படி தான். ஒரு வாரம் பிரச்சனையே இல்லாமல் போனால் ஒரு வாரம் பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால் இந்த நேரம் நம்பிக்கை கைவிடக்கூடாது. பலருமே பல கருத்தை சொல்லுவாங்க. யாருடைய பேச்சு அதிகம் நம்பாதீங்க.
வெளியிலே பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்க போய் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. வீட்டில் நடக்கிற விஷயத்தையும் பகிர்ந்துக்க கூடாது. அதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாதிப்பு தரும். அதனால் நல்ல கருத்து என்னவோ நீங்கள் கேட்டுக்கலாம் தான். ஒரு வயசில் பெரியவங்க வீட்டில் மூத்தவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா கூட கேட்டுக்கலாம். வீட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எதுவாக இருந்தாலும் கருத்துக்களை பரிமாறதா இருக்கட்டும், அவங்க ஆலோசனை கேட்குறதா இருக்கட்டும், அது நல்லது தான். ஆனால் வெளி இடத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜாதக ரீதியாக பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு தோஷங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த நட்பு வகையிலும் சரி, உறவு வகையிலும் சரி, கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் பெருசாக ஒரு பாதிப்புங்கிறது இல்லை. மனசில் பயந்தான் இருக்கும். எதிர்காலத்தை நினச்சி தான் கொஞ்சம் அதிகமாக கவலைப்படுவீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் காத்திருக்குது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. தடப்பட்ட எல்லா விதமான விஷயம் நடக்கும். ஏன்னா பாக்கிய பலன்கிறது இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாரமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. சுக்கிர பகவான் 8ல் இருக்கிறது கூட ஒரு வகையில் நல்லது தான். மறைமுகமாக உங்களுக்கு நிறைய நல்ல பலனை ஏற்படுத்தி தருவாங்க. அதே மாதிரி இந்த நேரம் நீங்கள் நினைக்கிறது நல்லபடியாக நடக்குங்க. முயற்சி பொறுத்த வரைக்குமே மனம் தளராமல் செயல்படணும். எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த வியாபாரமாக இருக்கட்டும், வீட்டில் கூட ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னா அந்த முயற்சி கைவிடக்கூடாது. முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், பிள்ளைகள் வழியில் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். வாழ்க்கை துணை வழியிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வெளி இடத்துலையும் சரிங்க, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், கொஞ்சம் அவங்க குடும்ப விவகாரத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்துக்கிறது நல்லது. இந்த நேரம் சில நன்மை உண்டுனாலுமே இந்த பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே, தனுசு ராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே உங்களுக்கு இது பொருந்துன்னு சொல்லலாம். அக்கம் பக்கமாக இருக்கட்டும், சொந்த பந்த வகையிலாக இருக்கட்டும், நீங்களாக போய் தலையை கொடுக்கறது வேண்டாம். செய்யக்கூடிய வேலை உத்தியோகம் வர்றப்ப கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக தான் இருக்கும். ஆனாலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க. வெளிநாடு போகிறீங்க, வெளிநாடு முயற்சி செய்கிறீங்க, வெளிநாட்டில் படிக்கணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலுமே சகஜமான சூழ்நிலை தான். சொந்த பந்த வகையில் இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்குற உதவி கிடைக்குங்க. குடும்பத்தில் நிறைய பேர் ஒரு மனசாபம் சந்திக்கக்கூடியவங்களாம் இருந்திருப்பீங்க. அந்த நிலைமை மாறுது. உங்களை விட்டு போனவங்க, உங்களை விட்டு பிரிஞ்சவங்க மறுபடியும் சேருவாங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனி கவனம் கொடுக்கணுங்க. கட்சியிலையும் சரிங்க, நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய இடத்துலையும் சரி, உங்கள் தொகுதி மக்கள்கிட்டையும் சரி கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். நீங்கள் மக்கள்கிட்ட நெருங்கி பழகிறது இந்த நேரம் உங்களுக்கு சாதகம். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். உங்களுடைய திட்டங்கள்ங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ஒரு வெற்றி ஏற்படுத்தி தரும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வாய்ப்பு காத்திருக்குது. ஆனால் கடுமையாக உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். சில நுணுக்கத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சாதகம். மாணவர்களுக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. கோபங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் பொசுக்குன்னு வரும். கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. கூட பழகக்கூடியவங்க யார்கிட்டையுமே வார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே சாதகம் தான். கால்நடை வழியில் மட்டும் கொஞ்சம் செலவு வர காத்திருக்கிறதால கொஞ்சம் அதுகளுடைய உடல்நிலையில் நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எதுலையுமே ஒரு துணிச்சல் இருக்குங்க. இந்த நேரம் தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்குது. நிறைய இடத்துங்களை விட்டு கொடுத்து தான் போகிறீங்க. ஆனால் சில நேரங்கிறது அதுவும் உங்களுக்கு பாதிப்பு தர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் உங்களுடைய செயல்பாட்டில் கவனம் கொடுக்க பாருங்கள். நீங்கள் நினைக்கிறது என்னவோ நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். கௌரவம் அந்தஸ்தில் எந்த பாதிப்புமே இல்லை. வருமானம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த செலவு கொஞ்சம் இருக்கும். ஆக மொத்தம் வரவும் செலவும் சமங்கிற மாதிரி தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தாங்க. தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட உதவி கிடைக்கும். வீட்டுக்குமே இந்த நேரம் பெருசாக பாதிப்பு இல்லை. பல பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் கூடி வரக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி வேலையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேலை சும்மா அதிகம் தாங்க. ஆனால் கவலைப்படாமல் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தியாகும். தள்ளி போன பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். வருமானம் செல்வாக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. மனசில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பயம் பதட்டம் இருக்குங்க. ஆனாலுமே தைரியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி தான். ராசி அதிபதியுடைய பலங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் பக்கபலமாக இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நீ நடக்கும். வாழ்க்கை துணை வழியில், குழந்தைகள் வழியில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்குங்க. அதுவுமே ஒரு வகையில் நல்லது தான். நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். உங்களுக்குமே பொன்பொருள் சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் தான். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வருமானமும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, விருப்பம் பொறுத்த வரைக்குமே நிறைவேறுங்க. இந்த நேரம் நீங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதற்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.